சிவசக்தி பிசியோதெரபி மருத்துவமனை மற்றும் மறுவாழ்வு மையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் காட்டூர் ரோடு உருச்சேரியில் இயங்கி வருகிறது. கடந்த 25 வருடங்களாக தனது இயன்முறை மருத்துவ சேவையை மக்களுக்கு அளித்து வரும் இந்த மறுவாழ்வு மையம் பெயருக்கு ஏற்றாற்போல் எண்ணற்ற லட்சக்கணக்கான பயனாளர்களுக்கு மறுவாழ்வு அளித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றளவும் அதே மருத்துவ சேவையை தொடர்ந்து அளித்து வருகிறது. பக்கவாதம் ஒரு நோய் அல்ல, அது ஒரு பக்க விளைவு. அதாவது மூளையில் ஏற்படும் ஒரு சில பாதிப்புகளால் கை கால்கள் செயலிழந்து போவதால் பக்கவாதம் ஏற்படுகிறது. சிகிச்சை என்பது 2 விதமானது. ஒன்று, நோயாளியின் அனுபவத்தில் அவர்களால் உணரப்படுவது. 2, நோயாளிகளின் அனுபவத்தில் உணர்வில் உணராமல் சிகிச்சை அளிக்கப்படுவது. பொதுவாக இயன்முறை மருத்துவம் அதாவது பிசியோதெரபி என்பது ஒரு மருத்துவமனையில் ஒரு உட்பிரிவாக ஒரு 10க்கு 10 ரூமிலோ அல்லது சிறிய ஹாலிலோ இயங்கி வரும். இது போன்ற மருத்துவமனைகள் அட்மிட் ஆகி இருக்கும் நோயாளிகளுக்கு இருவேளை, அதாவது காலை மற்றும் மாலை, இல்லையெனில் ஒரு வேளைதான் பிசியோதெரபி அளிக்கப்படும். ஆனால் நம் மறுவாழ்வு மையமானது சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. நோயாளிகளுக்கு தனித்தனி அறைகள், பகிர்வு அறைகள், பொது அறைகள் போன்றவை அமைந்துள்ளன. மறுவாழ்வு மையம் ஒரு தோப்பிற்கு நடுவில் ஃபார்ம் ஹவுஸ் போன்று அமைந்துள்ளது. இயற்கை சூழலுடன் சுத்தமான காற்றோட்டத்துடன் அமைதியாக இருக்கிறது. பார்க், கேண்டீன் போன்ற வசதிகளுடன் சாய்பாபா, விநாயகர், கருப்பசாமி ஆகிய தெய்வங்களுக்கு கோவில்கள் உள்ளன. மன அமைதி வேண்டி உறவினர்கள் விரைவில் குணமடைய இறைவனிடம் வேண்டிக் கொள்ள முடிகிறது. சாய்பாபா கோவிலில் வியாழக்கிழமை தோறும் பூஜை நடைபெறுகிறது. நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. பக்கவாதம், முடக்குவாதம், நடக்க இயலாமை, ஹைப்பர் டென்ஷன், ட்ரக்கியோஸ்டமி போன்ற நோயாளிகளுக்கு தனித்தனியாக கவனம் செலுத்தி அவரவர்களுக்கு ஏற்றவாறு பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் சிறந்த சிகிச்சை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களது எதிர்கால வாழ்க்கைக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் சிறப்பான சிகிச்சை முறைகள் தேர்ந்தெடுத்து அளிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச உத்தரவாதமாக அவர்கள் அன்றாட தேவைகளை அவர்களே செய்து கொள்ள வழிவகை செய்து அதற்கேற்ற முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எனவே இங்கு வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகும் போது குறைந்தபட்சம் அவர்கள் வேலையை அவர்களே, அதாவது பாத்ரூம் போவது, ஒரு அறைக்கு உள்ளேயே நடப்பது, பெட்ரூமில் இருந்து எழுந்து உட்கார்ந்து கொள்வது போன்ற அத்தியாவசியமான இந்த செயல்களை செய்து கொள்ள முடிகிறது. இதற்கும் இம்மறுவாழ்வு மையம் முழு உத்தரவாதம் அளிக்கிறது. ஒரே நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதால் அது ஒரு குரூப் தெரப்பி போல் இருப்பதால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக உள்ளது. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இவர் நடக்க இயலாத நிலையில் இங்கு சேர்ந்து இப்போது படிப்படியாக குணமடைந்து தனது சொந்த வேலைகளை மற்றவர் உதவி இன்றி தானே செய்து கொள்ளும் இந்த நிலையை அடைந்திருக்கிறார். இவரின் அனுபவங்களை தொடர்ந்து கேட்கலாம். இதே போலதான் இங்கு அட்மிட் செய்யப்படும் எல்லா நோயாளிகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. மறுவாழ்வு மையத்தின் அனைத்து ஊழியர்கள், இயன்முறை மருத்துவர்கள் மிக கவனத்துடனும் அன்புடனும் நோயாளிகளை பார்த்து கொள்கிறார்கள். மறுவாழ்வு மையத்திற்கு ஈரோடு மாவட்டத்தில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்து சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார்கள். தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்தும் நோயாளிகள் சிகிச்சை பெற வருகிறார்கள். இங்கு இயன்முறை மருத்துவ சிகிச்சை மட்டுமே அளிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு வெப்சைட்டை பார்க்கவும். எங்கள் யூடியூப் சேனலிலும் அனைத்து வீடியோக்களும் உள்ளன. தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9842791986, 9842788773.
வணக்கங்க, என் பேர் ராஜம்மாளுங்க. எங்கள் வீட்டுக்காரர் பேர் பரமசிவம். கீழே உட்காந்தாருங்க. வாந்தி வந்தது ஒரு கலங்கை வரலைங்க. கொண்டு போய் ஒரு வாரம் கோபியில் வச்சுருந்தோங்க. அப்புறம் ஈரோடு போச்சோன்னாங்க. ஈரோடு போய் அங்கே ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தோங்க. மறுபடியும் எக்ஸசைஸ் செய்ய கூட்டிகிட்டு போச்சோன்னாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே வந்து 2 மாதம் ஆச்சுங்க. பரவாயில்லைங்க. எங்களுக்கு வந்து ஒருத்தர் செல்லு சொன்னாங்க. செல்லு சொன்னங்காட்டி எங்களுக்கு தெரியுங்க. அப்புறம் அதை பார்த்து நாங்கள் இங்கே வந்தோங்க. நாங்கள் வரையில் ரொம்ப கஷ்டமாக வந்தோங்க. பரவாயில்லைங்க. இப்போ வந்துங்க காலையில் எழுந்திரிச்சு பையங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் குளிச்சுட்டு நல்லா பார்த்துக்குறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நல்லா பார்த்துக்குறாங்க. இங்கே வந்து தங்கிட்டு நல்லா இருக்குதுங்க. நல்ல சூழ்நிலையில் நல்லா ஒரு நல்லா குழு நல்லா இருக்குதுங்க. எக்ஸசைஸ் செய்கிறது அதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இப்போ பரவாயில்லைங்க. வரீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. இங்கே எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு விட்டு எல்லாம் நீட்டாக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளையும் எடுத்தா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வர்றது, இங்கே வந்தால் பண்ணுறது இதெல்லாம் நல்லா பண்ணுதுங்க. எந்த குறையும் இல்லைங்க. சிவசக்தி விஷயத்தார்த்தைக்கு நன்றிங்க. வாழ்வதற்கான கதவு மூடப்படுவதில்லை. சிவசக்தி மறுவாழ்வு மையம், காட்டூர் ரோடு, உரிச்சேரி, பவானி, ஈரோடு மாவட்டம். 9842799196 மற்றும் 9842788773.